உங்களை என்ன சொல்லி வாழ்த்துறதுன்னு எனக்கு தெரியல. சந்தோஷமா இருங்க. எத்தனை நாளைக்குன்னு கூட சொல்லிடுங்க மேடம். அம்மா ஸ்தானத்துல இருந்து நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கீங்க. அம்மாவா இருந்து மனப்பூர்வமா தீர்க்க சுமங்கலியா இருன்னு வாழ்த்துங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா இருமா. Sorry, I'm late. Hello. Congratulations, Mr. Arun. சாந்தி, கடைசி வரைக்கும் போராடி அருணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. Well done. டாக்டர், மாரியோட குழந்தை சிகிச்சை நிதிக்கான என் கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம சூப்பரண்ட் அம்மா எப்படியும் பெர்மிஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம வீட்டுக்காரியமா பெர்மிஷனே வாங்கிடுங்க. ஆமா, நிகழ்ச்சியை என்னைக்கு வச்சுக்கலாம்? ஏப்ரல் 12ஆம் தேதி வச்சுக்கலாம் டாக்டர். அருண், ஞாபகம் இருக்கு மேடம். ஏப்ரல் 13ஆம் தேதி விடிய காலையில என்ன தூக்கில போட போறீங்க, அதானே சொல்ல வந்தீங்க? சாகரத்துக்கு முன்னாள் ஒரு நல்ல காரியத்துக்காக பாடின திருப்தியோட போகலாம் தான். டாக்டர், அருணோட கடைசி நிகழ்ச்சியின் விளம்பரம் பண்ணுங்க. ஏன்னா சிகிச்சைக்கு போதுமான வசூல் ஆகணும் இல்லையா? அருண், எவ்வளவு நல்ல மனசு உங்களுக்கு. நீங்க என் மகனா இருந்திருக்க கூடாதான்னு நினைக்க தோணுது. தாய் பாசத்தை சின்ன வயசுலயே இழந்துட்டேன்னா ஒரு பெண்ணோட அன்பையும் அரவணைப்பையும் இன்னைக்கு தான் பாக்குறேன். இந்த தனிமைக்காக எவ்வளவு நாள் போராடி இருக்கேன் தெரியுமா? ஆரம்பத்துல இருந்தே உன்னை வெறுத்து ஒதுக்குனேன். ஏன், உன் மனசுல எந்த ஆசையும் ஏற்படக்கூடாதுன்னு தான். ஆனா விதி நம்மள ஒண்ணு சேர்த்துருச்சு. விதி இல்ல, மதி. நான் நிலவ சொல்றேன். அந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் நீங்க பாடலைன்னா என் பணத்துக்கு பால் வார்த்தை 10 நாள் ஆயிருக்கும். பால் சாப்பிடுங்க. பாத்து பாத்து அறுத்துக்கு போறேன். கையை அறுத்துக்கு போறேன்னு சொன்னேன். என்ன சென்டிமெண்டல் ஆயிட்டியா? இப்படி கொண்டா, நான் அறுத்து தரேன். நானே அறுத்துக்கிறேன். என் தாலிய சாந்தி, என்ன எதுக்காக கத்தியால குத்துன? அருண், ஜாதி கதவு தரமா? அருண், அருண் ப்ளீஸ் கதவு தர. ஜாதி கதவு தரமா? அருண் எங்க? ஓ, அது என்னமா இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு தான் வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். குட் நைட். குட் நைட். சொல்லு, இப்பவாது சொல்லு. ஜெயில இருக்கிற என்ன துரத்தி துரத்தி வந்து வெவ்வேறு வேஷம் போட்டு காதலிக்கிறதா நடிச்சு கல்யாணம்ங்கிற நாடகம் ஆடி இப்போ கத்தியால குத்துனியே ஏன்? நான் நடிச்சேன், நாடகமான மறுக்கல. உன்னை சந்திச்சப்பெல்லாம் கையில செண்டோட முகத்துல சிரிப்போட மட்டும் நான் வரல. மனசுல வெறுப்போட கையில கத்தியோட தான் வந்தேன். என் திட்டப்படி உன்னை தீர்த்து கட்ட முடியல. தனியா நீ என் கையில கிடைக்கணும்னு தான் இந்த காதல் கல்யாணம் கத்திரிக்கானெல்லாம் வேஷம் போட்டேன். பைத்தியக்காரி, போலீஸ் பாதுகாப்புல இருக்கிற இந்த கைதியை தொட்டாலே சட்டம் உன்னை சும்மா விடுமா? இப்ப கூட எஸ்பி வந்து கதவு தட்டினப்போ
உன்னை காட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரமா இருக்கும். ச்சே, உன்னை மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகிய இந்த நாடே சந்திச்சிருக்காது. ஒன்ன விடவா? ஈவருக்கு இல்லாம என் அண்ணனை மாடி மேல இருந்து தள்ளி விட்டு கொன்னியே, அது நம்பிக்கை துரோகம்ல? வாட்? ஆனந்த் உன் அண்ணனா? தெரிஞ்சிருந்தா கொண்டு இருக்க மாட்டேன்னு சொல்ல வரியா? சாந்தி, நான் சொல்றத கேளு. ஆனந்த நான் கொல்லலுமா? அநியாயமா அந்த பழிய நான் சுமந்துகிட்டு இருக்கேன். இந்த நாட்டுல இருக்கிற போலீஸ், கோர்ட்டு, ஜட்ஜு, சட்டம், சாட்சி எல்லாமே பொய்யுங்கிறியா? சாட்சிகளை மட்டும் சரியா ஜோடிச்சுட்டா ஹரிச்சந்திரனு கூட ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துடலாமா? விட்ட குறை தொட்ட குறையா இப்ப நீ எனக்கு மனைவி ஆயிட்ட. இனிமே நமக்குள்ள ரகசியங்களே இருக்கக்கூடாது. அதனால நடந்ததை சொல்லிடுறேன். நானும் உங்க அண்ணன் ஆனந்த் பாபுவும் ஃப்ரெண்ட்ஸ். எங்க ட்ரூப்ல நான் பாடுவேன், அவன் ஆடுவான். அன்னைக்கு நியூ இயர் ஈவ்